படம் எடுத்து போட வேண்டாம். எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாரியா இருக்கு. உங்களுக்கு பயமா இருக்கு, என் மூஞ்சி காட்டுங்க, நான் பார்க்கணும், மருத்துவர் நான் பார்க்கணுமே இல்லையா? ஓகே, ஓகே. ஏங்க நான் பார்க்கணுங்க மூஞ்சிய. என்ன இப்படி மிரள்றீங்க நீங்க? இல்ல, இல்ல. இல்ல நான் உங்க பார்க்கும்போது நெகட்டிவ் மைண்ட். நான் பார்க்கும்போது நெகட்டிவ் மைண்ட் தோணுது. பின்ன பாசிட்டிவ்ல இருக்கிறீங்க, நெகட்டிவ்ல தான் இருக்கீங்க, உடனே பாசிட்டிவ் வருமா? உங்க கற்பனைக்குள்ள இங்க இடம் கிடையாது, சொல்றது கேட்கணும், புரியுதா? சரியா? ஆ, என்ன சொல்லுங்க. கற்பனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்னை பார்த்தா என்ன பைத்தியக்காரன் சொல்ல மாட்டாங்களா? அதான் நான் வீடியோ பார்த்தோன்னே எனக்கு நான் நல்லா போகும்னானே எனக்கு நெகட்டிவ் தோணுது. அப்படிதான் வரும், பிசாசு அப்படிதான் பண்ணும். உங்க மனசுல பிசாசு அதான் இருக்கு. எனக்கு தெரியும். நான் தூக்கிட்டாக்க தண்ணி குடிக்கிறது குறைஞ்சிருது. நான் தூக்கிட்டாக்க தண்ணி குடிக்கிறது குறைஞ்சிருது. பரவாயில்ல, தூங்கி பரவாயில்ல. பரவாயில்ல, கவலைப்பட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காது, கவலையில பட்டு நடக்காது. நீங்க எலுமிச்சம்பழ டீ சாப்பிட்டுங்க, எலுமிச்சம்பழ டீ இப்ப சாப்பிட்டுங்க. வெளிக்கு போறீங்கன்னா பரவாயில்ல, இப்ப வெளிக்கு போறதுக்கு மருந்து சொல்லியிருக்கேன். அதனால எண்ணெய் ஊற்றி நல்லா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றி பீட்ரூட் போட்டு வணக்கி சாப்பிடுங்க. பீட்ரூட் நல்லா பார்த்தீங்களா இல்லையா? பீட்ரூட் நல்லா அரைச்சி, பீட்ரூட் 1/2 கிலோ பீட்ரூட் அரைக்கணும். ஓ, அரைக்கணும். அப்படியே அரைச்சி கழுவி போட்டு நல்லா சுத்தமாக கழுவி போட்டு அப்படியே பொடி பொடி நறுக்கி போட்டு மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு எண்ணெய் நிறைய ஊற்றுங்க, 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு வச்சு எண்ணெயை தாளிச்சு விட்ருங்க, புரியுதா? தாளிச்சிட்டு உப்பு காரம் போட்டு இதை அப்படியே சாப்பிட்ருங்க, புரியுதா? மீல் மேக்கர் வச்சிருக்கலாம், மீல் மேக்கர் இருக்கா? மீன் மேக்கர்ல இல்லை, வாங்கி வைக்கிறேன். இல்லைன்னா அவல் இருக்குல்ல, அவல் இருக்கா? ம், அவள் இருக்கு, அவள் இருக்கு. அவளை போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு கூட சாப்பிடுங்க, வெடிக்கு வந்துடும். எண்ணெய் நிறைய ஊற்றிக்கிட்டா வெடிக்கு வந்துடும். ம், அவளை ஊற வச்சுட்டு அப்புறம் போட்டு அவிக்கணும். அதெல்லாம் குக்கர்ல ஓடுறப்ப போட்டுருங்க, அதெல்லாம் தனியா ஊற வைக்க தேவையில்லை, புரியுதா? சொல்லுங்க எப்படி செய்யணும் சொல்லுங்க. பீட்ரூட் எப்படி தயாரிப்பீங்க? பீட்ரூட் எடுக்கிறீங்க, கழுவுறீங்க, பொடி பொடியா நறுக்குறீங்க, அப்படியே மிக்சியில போட்டு துண்டு துண்டு நறுக்கி போட்டு மிக்சியில சர்றன்னு அரைக்கிறீங்க, கூழ் மாதிரி ஆயிரும். அப்புறம் எண்ணெய் நிறைய 2 கரண்டி 3 கரண்டி ஊத்துங்க, ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊத்துங்க, நிறைய எண்ணெய் ஊத்துங்க. எந்த எண்ணெய் வேணாலும் ஊத்திக்கலாம், பாமாயில் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு சரி, சரி. கடுகு போட்டு தக்காளி போட்டு தக்காளி போட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு நல்லா அடிச்சு விட்டு நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டு இதை அரைச்சி வச்சு பீட்ரூட் உள்ள ஊத்துங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துங்க. அது கூட கொஞ்சம் அவல் இருக்குல்ல, ஒரு பிடி போட்டுருங்க, மூடி வச்சிருங்க, நல்லா 2 சத்தம் விடுங்க. சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும், சாப்பிடுங்க, புரியுதா? சரியா, சரியா. வெளிக்கு அடிச்சிட்டு வந்துடும். சரி, விளங்கு. உங்க- ஓகே, சரி, சரி. உங்களை கண்டு நீங்க பயப்பட்டா சரி. இப்படி இந்த லட்சணத்துல தான் இருக்கிறீங்கன்னு பயப்படணும், புரியுதா? இன்னைக்கு கட்டி நான் அங்கே டிவியில் பார்த்து பயப்படுறேன். பயப்படணும். அப்ப எல்லாருக்கும் நீங்க யாருன்னு உலகத்துக்கு தெரியணும் இல்ல. இப்ப நான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எவனும் சுத்தம் கிடையாது, எவனும் சுத்தம் கிடையாது. எல்லாம் கெட்டு போய் கிடக்குறானுங்க. ஆஸ்பத்திரி போய் பாருங்க, கதறன்னு போய் பாருங்க. ஆஸ்பத்திரி போறப்ப எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்ப மட்டும் பாக்குறீங்க எல்லாமே. ஆஸ்பத்திரி நேரடியாக வீடியோ எடுத்து போற, அப்படியே அறுத்து பொழத்து போடுறான், அப்பெல்லாம் நேர்ல தெரியலையா? இது என்னன்னா, நீங்க இந்த பிசாசு மனம். அப்ப அது மனம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க எதுவுமே தெரியும், பேங்க்னு பணத்தை கட்டி போட்டு அப்படியே போன மாட்டு உட்காந்துருக்கிறீங்க. அறுத்து போட்டு அவனை பாக்குறதும் இல்லை, பேசுறதும் இல்லை, எந்த பதிலும் கிடையாது. பணத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறான். அப்ப யாரும் வாய் முடிட்டுல கம்மிட்டு இருக்கிறீங்க. அப்ப வாய் முடிட்டு மூச்சு அரசியல் கம்மியா இருக்கு, கம்மியா இருக்கு. அது எப்படி கரெக்டா நான் சொல்றேன்? அதெல்லாம் நல்லா தூங்கி எந்திரிக்க. தூக்கம் தூங்கிரு, எதை பத்தி கவலைப்படாதீங்க. தூக்கம் வரும், இனிமேல் தூக்கம் வரும், பகல்லே தூக்கம் வரும். என்னது? பகல்லே தூக்கம் வரும். பகல்லே தூங்கிருங்க. அப்புறம் எங்க தூக்கம் வந்து பகல்ல தூக்கம் வந்தாவே நீங்க ஆரோக்கியம் அர்த்தம். அது அப்படிதான் ரிப்பேர் பண்ணும், புரியுதா? தூங்க வச்சு சரி பண்ணும். உங்களோட ஓய்வுல போடுது. நெகட்டிவ் வந்துட்டு தான் போகும். நெகட்டிவ் சாதாரணமா, நெகட்டிவ் விரட்டுறது சாதாரணமா? ஆமா. இப்ப நீங்க தான் பிசாசு பத்தி நம்புறீங்க, நீங்க தான் பிசாசு நம்புறீங்க. எல்லா மதங்களும் பிசாசு நம்புறீங்க, நீங்களும் பிசாசு நம்புறீங்க, நானும் பிசாசு நம்புறேன். அது எல்லாமே நமக்குள்ளதானே இருக்கு. ஆமா, எல்லாம் பிசாசு நமக்குள்ளதான் இருக்கு. கடவுள் நமக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு எப்படி தெரியுமா சொல்ற? நன்மை தீமைன்னு அர்த்தம். நன்மை தீமை, அவ்வளவுதான். நல்ல கிருமி, கெட்ட கிருமி. அவ்வளவுதான். பிசாசு தெய்வம், அவ்வளவுதான். நெகட்டிவ் பாசிட்டிவ், அவ்வளவுதான். கூட்டல் கழித்தல், அவ்வளவுதான். எல்லாமே ஒண்ணுக்குள்ளே 2 இருக்கும். தனியே பிசாசு அங்க ஓடிட்டுலாம் எங்க பிசாசு நாங்க நடந்துட்டு இருக்கதா ஒண்ணும் கிடையாது. எல்லாம் மனுஷன் தான் பிசாசு, எண்ணங்கள் தான்.
எண்ணங்கள் எண்ணங்கள். அடுத்தவனை கொலை செய்யறது யாரு? அடுத்தவனை கொலை செய்யறது மனுஷன் தாங்க கொலை செய்யறது. அவன் தான் எனக்கு பிசாசு. ஆ? ஆமா ஆமா. பின்ன தனியா பிசாசு ரோட்ல கடையில எங்க போயிட்டு இருக்குது, அதுக்கு எதுங்க குடும்பம் கூட்டு இருக்கல? ஒண்ணும் கிடையாது. அது இங்கெல்லாம் இருக்கவே இருக்காது. எங்க இருக்க தெரியுமா பிசாசு? எங்க இருக்கும்னா அந்த பயோ எலக்ட்ரான் சுடுகாட்டுல தான் இருக்கும். ஆமா ஆமா. பேடு அதெல்லாம் பார்த்து அது கூட கோயில இருக்காது. சுத்தமான பரிசுத்தமான இடத்துல. இப்ப நீங்க தப வாழ்க்கையை வாங்கல்றீங்களா? உங்களுக்கு இந்த தூய்மைப்படுத்துக்கிட்ட பொழுது அந்த பிசாசு அப்படியே உள்ள இருந்து அப்படியே பண்ணி பண்ணி கடைசியில் வெடி ஓடிடும். அந்த அந்த தீயணைகள் பூரா வெடி ஓடிடும். ஒரு 10 நாள்ல குறைஞ்சிரும். இந்த 10 நாள்ல குறைஞ்சிரும். இப்ப என் கூட பேச ஆரம்பிச்சிடுறீங்களா? செருப்பால அடிக்கிறோம்ல. ஆமா ஆமா. உண்மைதான் உண்மைதான். நோய் குறையுது இல்ல? நீங்க நோய் இப்ப 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 கொஞ்சம் நல்லா தெளிவா பேசுறேன். இந்தி பேச முடியல. வார்த்தை வர மாட்டேங்குது இந்தி. காலையில பேசும்போது வார்த்தையா இல்லை, இப்ப எப்படி வருது? அதான் அதான் அதான். ஆளை பார்த்தாவே வேலை செய்யும். காலையை சாப்பிட்டது இல்லையா? அது அது விஷம் இறங்கணுங்காட்டி தைரியம் வந்துருச்சு. விஷத்தை இறக்கி விட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. விஷத்தை இறக்கணும். முருங்காயை நல்லா வேக வச்சு ஆ நல்லா வேக வச்சு ஆ அதை எடுத்து அதை அந்த அந்த தண்ணியை குடிச்சிட்டா சப்பி சப்பி போட்டேன். நல்ல வேலைக்கு முருங்கை அருமையா வேலை செய்யும். முருங்கை நல்ல என்ன பண்றீங்கன்னா 2 நாள் கழிச்சு முருங்கை வாங்கி வச்சுக்கணும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு 2 தடவை சாப்பிட்டுங்க. இப்ப மணி என்னாச்சு? இப்ப மணி அன்னைக்கு 3 இருக்குமே. மணி 2:30 3:30 மூணாவது மூணாவது 2:45. 2:45. சரி சரி சரி. இங்க வந்து மணி 12. இங்க வந்து மணி 12 12:15. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப காலையில என்னென்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. காலையில எல்லா காய்கறி வச்சீங்க. 72 மணி நேரம் அப்படின்னா 72 மணி நேரம் நீங்க ஜூஸ் சாப்பிட்டுருக்கீங்க. 72 மணி நேரம் கருப்பட்டி தண்ணி சாப்பிட்டுருக்கீங்க. இதை தவிர 72 மணி நேரம் வேற எதுவும் சாப்பிடல. திரவாகம் தான் சாப்பிட்டுருக்கீங்க. இப்பதான் என்ன பண்ணிருக்கீங்க? காய்கறி சாப்பிட்டுருக்கீங்க. எல்லாமே சளி குறைந்த உணவு தான். எல்லாமே சளி குறைந்த உணவு தான். ஆமா, நீங்க ஒரு அப்பளம் வச்சீங்க. அப்புறம் இந்த எல்லா வகையான காய்கறி வச்சிருந்தேன், பார்த்தேன், எல்லாம் பார்த்துருந்தேன். எல்லாம் இந்த காய்கறி எடுக்கிறப்ப கொஞ்சம் ஒரு நிமிஷம் வீடியோவா அப்போ எடுங்க. ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்தீங்கன்னா சொல்லுங்க, இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி காய்கறி சொன்னேன், இந்த மாதிரி அப்படி சொல்லணும். நீங்க பேசி பேசி பழகுங்க. அது உங்களுக்கு பதிவாயிரும், ரெக்கார்ட் ஆயிரும். அது உங்களுக்கு பதிவாயிரும், ரெக்கார்ட் நீங்க அப்படியே யூடியூப்ல போடுங்க, எல்லாம் பார்ப்பாங்க. எனக்கு சளி தொந்தரவு இருக்கு, எனக்கு நரம்பு கோளாறு இருக்குன்னு சொல்லுங்க. என்னது? சரி சரி, மேல் சொல்றேன். அப்பதாங்க தெரியும் நீங்க எதுக்கு வைத்தியம் பண்றீங்க, யாருக்கு தெரியும்? உலகத்துல யாரு யோகின்னு சொல்லுங்க. உலகத்துல யாரு யோகிய? எந்த மதவாதிய யோகியமா இருக்கானா? எந்த மதவாதி? எல்லா மதவாதியும் பொதுவா மதவாதின்னு சொல்லிடுவோம், மதவாதியே வச்சிருவோம். எந்த மதவாதியே ஆரோக்கியமா இருக்கானா? எந்த மதவாதியும் சாதாரண உணவுல இருந்து விலகி இருக்கானா? தீய உணவுல தான் இருக்கு. எல்லா மதவாதிக்கும் தீய உணவுல தான் இருக்கிறான். எவனாச்சும் நோன்புல் இருக்கானா? எவனாச்சும் நோன்புல் இருக்கானா? அப்புறம் நோன்பு இல்லாத போய் என்ன பேச்சு? நோன்பு இல்லாத என்ன பேச்சு கிடக்குது? நோன்பு இருந்தா ஒரு நாள் பூரா நோன்பு எடுத்தா செத்து. ஏன் நபிகள் நாயகம் 30 நாள் நோன்பு எடுத்தாரு, சாகலியே? இயேசுநாதர் 40 நாள் நோன்பு எடுத்தாரு, சாகலியே? நோன்பு இருந்தால் செத்துருவாங்கன்னு எந்த வேதம் சொல்லுது? நோன்பு இருந்தால் செத்துருவேன்னு எந்த வேதம் சொல்லுது? நோன்பு இருந்தால் செத்து போயிருவேன்னு எந்த வேதம் சொல்லி இருக்கு? பைபிள சொல்லி இருக்கா? நோன்பு இருந்தா பைபிள்ல சரி செத்து போயிருங்க, பைபிள் இருக்கா? குரான்ல நோன்பு இருந்தா செத்து போயிருவான்னு குரான்ல இருக்கா? எந்த புராணத்துல நோன்பு இருந்தால் செத்து போயிருவான்னு எந்த புராணத்துல இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் எதுவுமே இல்ல. ஆதாரத்தை குரான் சொல்லுங்க. நீங்க நோன்பு இருந்தா செத்து போயிருவான்னு எந்த புத்தகம் சொல்லுன்னு சொல்லுங்க. எந்த டாக்டர் சொல்றான்னு சொல்லுங்க. நோன்பு இருந்தாலும் செத்து போயிருவான்னு எந்த? சரி, நோன்பு இருப்பீங்க, காலையில இருந்து சாயங்காலம் நோன்பு இருங்க, செத்து போயிருவீங்களா? அப்பயும் சாகல நீங்க. இன்னைக்கு நேத்தியே சாகல, முதலாளத்தையே சாகல. ஆமா ஆமா ஆமா. உண்மையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலையில இருந்து சாயந்தரம் சாக மாட்டாங்க. ஒரு நாள் மறுநாள் வரைக்கும் இருந்தாங்க, பயப்படுறாங்க செத்துருவாங்க. அப்ப ஏன் சாகல? ஏன் 30 நாள் நோன்பு இருக்கிறவன் ஏன் சாகல? அவன் காலையில 4 மணிக்கு எத்திரிக்கிறான், ஏதோ ஒண்ணு சாப்பிட்றான், அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கு, 14 மணி நேரம் நோன்பு இல்லாம. அவன் ஏன் சாகல? ஏன் சாகவில்லை? அதான் சாயந்தரம் சாப்பிடுறாங்க. சரி, அதே மாதிரி அதைத்தான் நானும் சொல்றேன். சரி, அப்புறம் ஏன்டா சொல்றேன்? அப்புறம் ஏன் விட்டு விட்டு செய்யறதுனால சாக மாட்டேன்னு சொல்லுங்க. விட்டு விட்டு செய்யறதுனால சாக மாட்டேன்னு சொல்லுங்க. என்னது விட்டு விட்டு சாகுது? அப்படி சொல்லுங்க.
அவன் யாருங்க சொல்றதுக்கு? நோன்பு இருந்தா செத்து போறதுக்கு நீ யாருன்னு கேளு. விட்டு விட்டு செய்யறதுனால விட்டு விட்டு செய்யறதுனால சாக மாட்டான்னு சொல்லுங்க. இவனா நோன்பாடியா? ஆமா ஆமா நோன்பு இருந்து பாத்துருக்கானா? நோன்பு இருந்து பாத்துருக்கேன். உங்கள்கிட்ட சொல்றவன் எவனாச்சும் நோன்பு இருந்து பாத்துருக்கானா? அதான் நேற்று கேட்டுட்டேன். நீ நோன்பு இருந்து கேட்கற. எத்தனை நாள் நோன்பு இருந்து கேட்கணும்? என்னது எத்தனை நாள் நீ நோன்பு இருக்கு? எத்தனை நாள் நோன்பு இருந்து? ஒரு நாள் இருந்து, ஒரு நாளாவது 3 நாள் இருந்து பார்த்துட்டு சொல்றான். 3 நாள் இருந்து பார்த்துட்டு சொல்லணும். அப்படி சொல்லுங்க. இப்பதான் நான் இருந்து பார்த்துட்டேன். நான் சொல்றேனே, ஆ, நான் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆ, வரவங்கிட்ட நான் அதான் சொல்றேன். ஆ, நான் 3 நாள் இருந்தேன். 3 நாள் இருந்துட்டுன்றேன். இன்னி பார்த்து ஒரு மாதிரியா பார்க்குறாங்க, நம்ப ஆ, மாட்டாங்க. ஆ, அவங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. ம். நான் நல்லா இருக்கேன் முக்கியம். இப்ப காலையில நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. இது வந்து எப்படி தெரியுங்களா? இது வந்து பத்திய உணவுன்னு பேரு. என்னது இது பேரு? பத்திய உணவுன்னு பேரு. பத்திய உணவு. திரவத்துல இருந்துதான் நீங்க திரவத்தை சாப்பிட்டுருக்கீங்க. தண்ணீர் சாப்பிட்டுருக்கீங்க. தூய்மையான தண்ணீர் சாப்பிட்டுருக்காங்க. தூய்மையான பழச்சாறு சாப்பிட்டுருக்கீங்க. இப்ப சளி எடுக்க வெளிக்கு போறக்கான சளி எடுக்க உணவு சாப்பிட்டுருக்கீங்க. இதுதான் பத்திய உணவு. எனக்கு பத்திய உணவு இருக்கிறீங்க. சுத்தம் பண்ணுவதற்கான பத்திய பத்திய உணவு. உணவு. பத்திய உணவு சாப்பிடும் பொழுது முன்னேற்றம் வருது. என்னது? தூக்கம் ஒழுங்க வருது. இது வரைக்கும் தூங்க எந்த மருந்து போடுறோம்? சாப்பாட்டுலயும் சுத்தத்திலயும் சரி பண்ணி தூக்கம் பகல்ல தூங்குறீங்க. வாழ்க்கையில பகல்ல தூங்கி இருக்கீங்களா இந்த 30-40 வருஷத்துல? தூங்க முடியாது. பகல்ல தூங்க முடியாது. தூங்க விடாது. தூங்க விட உங்களுக்கு சளி இருக்குது. தூங்க விடாது. என்னது? ஆமா ஆமா. உடனே ஆக்சிஜன் கிடையாது உடம்புல. ஆக்சிஜன் இல்லை. இழுக்க மாட்டேங்குது. ஆக்சிஜன் இருக்குது, இழுக்க மாட்டேங்குது. ஆக்சிஜன் வெளியே இருக்குது, இழுத்தா தானே ஆகும். ஆமா ஆமா. காத்துல ஆக்சிஜன் இருக்கு, காத்துல நைட்ரஜன் இருக்குது. இங்கதான் மூச்சு அடைச்சு கிடக்குது எல்லாமே. சிரிஞ்சு சிரிஞ்சு உறிஞ்சாதானே தண்ணி உள்ள போகும். சிரிஞ்சு பேக்ல போகணுமே இல்லையா? விரியணுமே இல்லையா? உண்மையா உண்மையா. இப்ப எப்படி மூச்சு வாங்குறது குறையுதுங்கிறீங்க? பகல்ல தூக்கம் வருது. பகல்ல தூக்கம் வந்துட்டாவே, பகல்லையும் தூக்கம் வரலாம், ராத்திரி தூக்கம் வந்துட்டாவே ஆரோக்கியத்தை நோக்கி சுய சுய உணர்வோடு சுய சிந்தனையோடு தேவையான தூக்கம் பகல்ல வருது அப்படின்னாவே உன் உடம்பு சரி பண்ணி கொண்டிருக்கிறதான பொருள். ஆமா உண்மைதான் உண்மைதான். எந்த மாத்திரை போட்டீங்க? எந்த ஸ்டீராய்டு போட்டீங்களா? ஏதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்டீராய்டு போடுவாங்க. தூக்கம் வர்றதுக்கு ஸ்டீராய்டு போடுவாங்க. டேப்லெட் போடுவாங்க. நிறைய பேர் தூக்க மாத்திரை போட்டு சாப்பிடுறவங்க தான் மலேசியாவில் 50 பேர் இருக்கான். மலேசியாவில் மட்டும் இல்ல, உலகத்துல பாதி பேர் தூக்கம். அது அமெரிக்காவில தூக்க மாத்திரை போடாத எவன் தூங்குறதே இல்லை. என்னது? தூங்குறது இல்லை. அப்ப நீங்க எப்படி எந்த மாத்திரையும் இல்லாம தூங்குறீங்க? அப்ப ஒண்ணு இது பயப்படுவது என்பது அப்ப எனக்கு மட்டும் ஏங்க எங்கேயோ உட்காந்துருக்கு. உங்களுக்கு எனக்கு 10,000 கிலோமீட்டர் அப்பால் இருக்குது. இங்க இருந்து நான் வந்து வைத்தியம் பார்க்கறதுங்கிற சாதாரண விஷயமா? வைத்தியம் பார்க்க ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கும். அது அந்த 19ஆம் பாடத்துல விஷம சாந்தின்னு இருக்கு. 19ஆம் பாடம் விஷம சாந்தின்னு இருக்கு. இப்படி செய்கின்ற பொழுது 19ஆம் பாடம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? அந்த 19ஆம் பாடத்தை பாருங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? 1ல இருந்து 47 பாடம். அந்த 47 பாடத்தை பாருங்க. அந்த 17 அது வந்து 19ஆம் பாடத்தை பாருங்க. 19ஆம் பாடத்தை 19ஆம் பாடத்தை படிச்சீங்கன்னா உடம்பு என்ன நடக்குது அதுல இருக்கிறதுல சொல்லுவல்ல. இந்த 5ஆம் பாடத்தை நான் உட்கார முடியல, நல்லா படிக்கிறது இல்லை. உட்காந்து தாய் சொல்லுது படிக்கிறேன் உங்களோட. அப்ப ஹெட்போனை போட்டுக்கிட்டு டிவி போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஹெட்போன் ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஹெட்போனை தேவையில்லை. இது இருக்குல்ல கழுத்துல போடுறதுக்குள்ள சும்மா பின்னு குத்துனா அது நேரா போய்க்குது. பின்னு குத்து இதுல பின்னு குத்துனா ஹெட்போன் போடுங்க. என்ன 100 ரூபாய்க்கு விற்குது ஹெட்போனை வாங்கி போட்டா முடிஞ்சு போச்சு. என்னது 100 ரூபாய் ஹெட்போன் கிடைக்குது. ஆமா ஆமா. இதுல ஒருக்கே காதுல போட்டா முடிஞ்சு. நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை. நான் வச்சிருக்கேன் எப்படின்னு கேட்டா ப்ளூடூத். கனெக்ஷனே கிடையாது. எந்த கனெக்ஷன் கிடையாது. எங்க வேணா வச்சுக்கலாம். எல்லாம் ஒண்ணுதான். அது நீங்க என்ன பண்ணீங்க? போட்டுட்டு அந்த 19ஆம் நீங்க பாடத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாடத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். தூக்கம் வந்தா விட்டுறணும். நானும் அப்படித்தான். காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சுவேன். படுக்கவே இல்லை. காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு 4:30 மணிக்கு வகுப்பு. 4:30 மணிக்கு வகுப்புனா அட்லீஸ்ட் 4 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும். என்னது 4 மணிக்கு எந்திரிச்சது 4:30 மணிக்கு தயார் பண்ண முடியும். நான் எப்பயுமே 4 மணிக்கே 4:10க்கு 4:15க்கு அலாரம் முடிச்சிடும். 4:15க்கு அலாரம் முடிச்சிடும். ஆனா 4:10க்கு அலாரம் அடிக்கும். ஆனா நான் எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அலாரமே அடிக்கும்.
அதெல்லாம் விட மாட்டேன். அதெல்லாம் விடவே மாட்டேன். எனக்கு கரெக்டா பாருங்க. இப்ப நாளை காலுக்கு வச்சு உடனே எனக்கு 3:50க்கே ஒரு விடுப்பு வந்துருது. இப்ப வந்து என்ன பண்ணேன்னா, இப்ப நாளை கால் மிந்தில 4:45க்கு எந்திரிப்பேன். இப்ப சிங்கப்பூருக்கு வகுப்பு எடுக்கிறேன்னா 4:30 மணிக்கு எடுப்பேன். அப்ப 4:15க்கு வச்சேன். 4:05 வச்சா கூட நான் எந்திரிக்கிறது 3:50க்கு, கரெக்டா 3:50க்கு எந்திரிட்டேன். ஒரு மாசமா கரெக்டா 3:50க்கு எந்திரிச்சிட்டே இருக்கேன். கரெக்டா 3:50க்கு வந்துருச்சு. கரெக்டா 3:50. நேத்து நான் படுக்கிறப்ப எவ்வளவு தெரியுமா? நேத்து நான் படுக்கிறப்ப 11:15. நேற்று இரவு 11:15 படுக்கிறேன். 11:15 படுத்துட்டு ஆ, ஆ. இப்ப தண்ணி குடிச்சா நல்லா இருக்கா? தண்ணி குடிச்சா நல்லா இருக்கா? சுத்தமான தண்ணி குடிச்சுன்னு திருப்தியா இருக்கும். ம். ஆ, எப்பயுமே சிறிதளவு எப்பயுமே சிறிதளவு தண்ணீர் இருந்துட்டான்னா வளர்ச்சி. எப்பயுமே சிறிதளவு தண்ணீர் இருக்கு மாதிரி பார்த்துட்டா மலச்சிக்கல் உடஞ்சிரும். இந்த பழைய களி வந்து உள்ள சளி நிறைய இருக்கு. என்னது? சளி வந்து சரி. மலப்பை மலப்பையும் மலவாய் ரெண்டு இருக்கு. மலப்பை மலவாய். மலவாய்ங்கிறது கடைசி. இது வாய், இது உணவு வாய். மலவாய்ங்கிறது கடைசி. மலை வெளிவர இடம். அதுக்கப்புறம் மலப்பை இருக்கு. மலை சேர்ற இடம் இருக்கு. ஆமா ஆமா உண்மைதான் சார். மலை அங்க சேர்ந்து அதுக்கப்புறம் தான் வெளியே வரும். உடனே வராது. அங்க போய் சேரும். மலைப்பையில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மலத்துல வரும். அப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம இனிமேக்க இப்ப செய்யலாம். இனிமேக்க நாமளே 10 ரூபா செலவுல செய்யலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு மேல நம்ம பீட்ரூட்ல வந்து எண்ணெய் ஊற்றி தாளிச்சுட்டே வெளியே வந்துடும். என்னது? எண்ணெய் நிறைய ஊற்றி தாளிச்சு அடிச்சீங்கன்னா வெளியே பீட்ரூட் வந்துடும். என்ன தெளிச்சா அருமையா வேலை செய்யும். பீட்ரூட் உலகத்தை நம்பர் 1. ஓ அது கீரை விட நல்லா வேலை செய்யும். எதாவது கீரை காய்கறி விட நல்லா வேலை செய்யும் பீட்ரூட். ஹீமோகுளோபின் பயங்கரமா இருக்கு. ஹீமோகுளோபின் அதிகம். அது ஆக்சிஜன் அதிகம். நைட்ரஜனும் ஆக்சிஜன் ரெண்டு அதிகம். நைட்ரஜனும் ஆக்சிஜன் ரொம்ப அதிகம். என்னது? நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன். நைட்ரஜனும் அதிகம், ஆக்சிஜன் அதிகம். பிளாக் எல்லாம் உடைச்சிரும். பிளாக் அந்த அட்டை பேப்பர் உடைச்சிரும். அது எண்ணெய் வேற சேர்த்திக்கிறோம். என்னது? எண்ணெய் வேற எடுத்துக்கிறோம். சுவையா சாப்பிட்றோம். கொஞ்சம் உப்பு காரம் போட்டு 2 அப்பளத்தை வச்சுட்டு நொறுக்கு ஃபுல்லா சாப்பிடுங்க. அடிச்சு நொறுக்கி வயிறு ஃபுல்லா அடிங்க சொல்றேன். ஆனதாகட்டு 1/2 மணி நேரத்துல ஜீரணமாயிரும். 1/2 மணி நேரத்துல ஜீரணமாயிரும். நான் சொல்லட்டா? சொல்லுங்க. பீட்ரூட்டை நல்லா வெட்டிட்டு பிளெண்டரில் நல்லா அரைச்சிட்டு எண்ணெயை கூட ஊற்றி உப்பு காரெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சாப்பிட்றணும். சாப்பிட்டு முடிச்சிடணும். ஒரு பிடி அவல் போடுறோம். அவள் ஊற வைக்க வேண்டாம், அப்படியே போட்டுடணும். அப்படியே போடுங்க. அப்படியே போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க. 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே. சரி. அவ்வளவுதான். தாளிக்கிறப்ப வெங்காயம் என்ன வழக்கம் போல என்ன தாளிப்பு வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு தட்டி விட்டு போட்டு மனமா இருக்கும். என்னது? கும்முன்னு மனமா இருக்கு. சரி 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 சரி. அதை பார்த்தா செய்யறேன். ஒன்னும் ஆகாது. செஞ்சு பாருங்க. அடிச்சு நொறுக்கிடலாம். அந்த குருமா மாதிரி மணக்கும். பூண்டு போட்டீங்கன்னா நல்லா ஜம்மன் இருக்கு குருமா. குருமா மாதிரி போடுங்க. ஒண்ணும் ஆகாது. தேங்காய் பவுடர் வச்சிருக்கீங்களா? தேங்காய் பவுடர், கோகனட் பவுடர் வச்சிருக்கீங்களா? இருக்கு பவுடர் இல்ல, தேங்காய் பூ இருக்கு. தேங்காய் பூ அதை கொஞ்சம் சேர்த்திக்குங்க. அதை கொஞ்சம் அதை மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்திக்குங்க. அந்த வெங்காயம் பூண்டு இருக்கு இல்லையா? வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயம் விலை எடுத்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துங்க. 4-5 பூண்டு எடுத்துக்கங்க. கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுங்க. புரியுதா? மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க. மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கு அப்புறம் அதை தாளிச்சு விட்டு கொஞ்சம் போட்டுங்க. இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுங்க. இஞ்சி கிராம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்குங்க. அதுதான் குருமா தாளிக்கிறது. கறி குருமா தாளிக்கிறது. அதேதான் கறி குருமா தாளிக்கிற மாதிரி. இது வெஜிடபிள். நான் சேர்ப்பேன் வெஜிடபிள் குருமா. நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்றதுனால தைரியம் வந்துடும். பயங்கர தைரியம் வந்துடும். என்னது? பயங்கர தைரியம் வந்துடும். அப்புறம் எங்க பேய் ஓடிடும். சரியா? சரியா? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சுவாசம் எல்லாம் இப்ப அமைதியா இருக்கீங்க பாருங்க. இந்த அமைதியா இருக்கிற இந்த பதட்டம் குறைஞ்சிட்டு வருது. இப்ப பாருங்க. இப்ப நிக்கிறீங்க. முந்தையெல்லாம் 1 நிமிஷம் கூட நிக்க மாட்டீங்க. அப்படி ஆடிட்டே இருப்பீங்க. பசி வந்தோன்னு அந்த மாதிரி ஆடுது. அப்ப தண்ணி குடிக்கணும். பசி வந்தோடனே நீங்க என்ன பண்ணீங்கன்னா, பசி வந்து தண்ணி குடிங்க. பசி வர வைக்கணும். பசி வந்து அடக்கணும். பசி வர வைக்கணும், அடக்கணும். தண்ணி ஊத்தி அடக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஊத்தி அடைக்கணும். தள்ளி போட்டே போகணும். என்னது? தண்ணி போட்டே போகணும். அதுக்கு தான் 3 நாள் பயிற்சி கொடுக்குறான். 3 நாள் பயிற்சி கொடுத்தங்காட்டி தான் ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒருக்கா இறக்கி விடுறான். 3 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டு இறக்கி விடுறான். 3 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டு இறக்கி விடுறான்.
3 நாள் நிறுத்துறப்போ எல்லா விஷமும் நாக்குக்கு வந்துடும், உணவு பாதிக்கு வந்துடும். பெருங்குடல் வந்து தங்கி இருக்கும். பெருங்குடல் ரொம்ப முக்கியமானது. பெருங்குடல் வந்து தங்கி இருக்கும். அதுல கீழே இறக்கி விடுறதுக்கு தான் இப்ப கீழே இறங்கியாச்சு. நீ வடிக்க போற பத்தியில அது சாப்பிட்டாச்சு. பெருங்குடல் வந்து நவுந்து மலைக்குடலுக்கு போகும். நாங்க பெருங்குடல் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் மலைக்குடல ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சிறுநீர் 5 தடவை போயிட்டா முடிஞ்சு போச்சு. சிறுநீர் 5 தடவை போயிட்டா முடிஞ்சு. நேரம் மாறிடுச்சுங்கிறீங்க. சிறுநீர் நேரம் மாறிட்டு வருது. சிறுநீர் நேரம் மஞ்சள் குறைஞ்சிருச்சு, ஆஹ் வெளுப்பா இருக்கு. எவ்வளவு ஒரு விஷயம். அப்ப சிறுநீர் மஞ்சளா போயிட்டு உப்பெல்லாம் அந்த அதிகப்படியான விஷ உப்பெல்லாம் குறைஞ்சிருக்குது. எடை போட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எப்படின்னா இந்த உடம்பு வந்து எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குதோ அந்த அளவுக்கு தான் இழைச்சிருக்கும். அந்த அளவுக்கு தான் இழைக்கும். கெட்டு போன சதை மட்டும் தான் இழைக்கும். நீங்க யாருக்கு ஏற்கனவே நீங்க இழைச்சிதான் கிடைக்கிறீங்க. புரியுதா? இன்னும் கொஞ்சம் தான் விஷம் இருக்கு. சளி மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. சளியும் நச்சுத்தன்மை தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. பெரிய சதையில மட்டும் ஒண்ணும் கிடையாது. நானெல்லாம் வந்து 80 கிலோ, நானெல்லாம் 80 கிலோ சதை இல்லது, 80 கிலோ, 78 கிலோ சதை, 58 கிலோ, எனக்கு 20 கிலோ சதை கரைஞ்சது. உங்களுக்கு நீங்க இருக்கிறதே எவ்வளவுதான். இந்த உடம்புல ஆசிட் அதிகமாயி அதே கரைச்சி 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 உடம்பை இலக்கி வச்சிருச்சு. புரியுதா? ரெண்டாவது வந்து சளி வந்தாவே ஆசிட் அதிகமாயிரும். சளி வந்தாவே ஆசிட் அந்த ஆசிட் அரிச்சு 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 உடம்பு பூரா அரிச்சு போடுச்சு உங்களுக்கு. உடம்பு பூரா அரிச்சிருச்சு உங்களுக்கு. சதையை நல்ல வேலை அந்த சதையை கரைச்சு கரைச்சு மனத்துல சிறுநீர்ல ஏத்துறங்காட்டி நீங்க வந்து உயிரோடு இருக்கிறீங்க. அந்த புதப்பதான் இருந்தா நேரம் செத்துருப்பீங்க. புதப்பதான் இருந்தீங்கன்னா இன்னார் போய் சேர்ந்திருப்பீங்க. சங்கு ஊதி இருப்பாங்க இன்னார். அதுவே உங்களை காப்பாத்திருச்சு. அதுவே என்ன பண்ணிருக்குது, உங்களை காப்பாத்திடுச்சு. ஆமா, உடம்பு எப்போதுமே நம்மளை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தான் தவிர செய்யும் போது அது போயிடும். இயற்கையான உயிர் வந்து போயிடும். இயற்கையை விட்டு இயற்கை தவிர நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாக்க, ரசாயன மருந்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா, தூக்காம ராத்திரில தின்னுக்கிட்டு இருந்தா அது போயிடும். நமக்குள்ள இருக்கிற ஒரு பேர் வெளி போயிடுவாரு. அதே கடவுள்னு பேரு. நம்ம இருக்கிற பேரு ஈசன். அவன் ஈசன் பேரு. ஆமா ஆமா, அத மனு ஈசன். மனு ஈசன். என்னது? மனு ஈசன். அந்த மனு ஈசனுக்கு பேரு தான். மனு ஈசனுக்கு இன்னொரு பேரு திருமூலர் வந்து திருமூலர் வந்து ஈசன்னு சொல்லுவாரு, மனு ஈசன்னு சொல்லுவாரு. புரிசடையோன்னு சொல்லுவாரு. புரிசடையன் சடையன் புரிசடையன் புரிசடையன் சொல்லுவாரு. அந்த புறப்பட்டு போகான் புரிசடையோனே பாரு. புறப்பட்டு போகான் புரிசடையோனே அப்படின்னா அந்த புரிசடை என்று சொன்னால் புரிசடை பிரிசடை எல்லாம் சொல்லுவாங்க. புரிசடை பிரிசடை எல்லாம் சொல்லுவாங்க. ஆக அந்த புறப்பட்டு போகான் புரிசடையோனே உள்ளே இருக்கிற அந்த உயிராற்றல் ஆன்மா உள்ளே விட்டு வெளியே போகாது என்று சொல்கிறார். எப்பொழுது அந்த வாதபித்த கபத்தை, அந்த பசிதாகத்தை எவன் கட்டுப்படுத்துகிறானோ, புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை பசிதாகத்தை எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவனை விட்டு இறைவன் வெளி போக மாட்டான். அப்ப நீங்க பசிதாகத்தை கட்டுப்படுது. இன்னைக்கு ரெக்கார்ட் பிரேக்குங்குது. 7வது நாள் ஃபாஸ்டிங்ல போறீங்க. ஃபாஸ்டிங் அண்ட் கிளீனிங். நீங்க சொல்லுங்க, ஃபாஸ்டிங் அண்ட் கிளீனிங், ஃபாஸ்டிங் அண்ட் கிளீனிங். அவ்வளவுதான். யாரு கேட்டாலும் சாப்பிட்றதும் சுத்தப்படுத்தணும், சாப்பிட்றதும் சுத்தப்படுத்தணும். அவ்வளவுதான் சொல்லுங்க. அடிச்சு வேதத்தை பழகிக்கணும். சூட்டோட சொல்லுங்க, பேசி பழகிக்கணும். என்ன சொல்றோம் அப்படியே பேசி. ஆமா, யோ சாப்பிட்றேன் சுத்தப்படுத்துறேன், நான் சாப்பிட்றேன் இயற்கை உணவு சாப்பிட்றேன் சுத்தப்படுத்துறேன், இயற்கை உணவு சாப்பிட்றேன் சுத்தப்படுத்துறேன். எனக்கு சளி குறைந்து வருகிறது, ஆற்றல் அதிகமாகுது. சளி குறைஞ்சிட்டு வருதுயா, தூக்கம் நல்லா வருதுயா. என்னது? தூக்கம் நல்லா வருது. எப்படியே வருது? இது வரைக்கும் நான் 70 வருஷமா தூக்கம் வரல, இப்ப எப்படியே தூக்கம் வருது? இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க மேல அக்கறை கொண்டு பேசலாம். அக்கறை விட்டு பேச, உங்க மேல அக்கறை இருக்கணும் எவனாச்சும் ஒருத்தனா இருப்பான்ல. அக்கறை இருக்குன்னு எவனாச்சும் ஒருத்தனா இருப்பான்ல. 1000 பேர் உங்களுக்கு சைட்டானு சொல்லுவான், ஒருத்தர் நல்லவன்னு சொல்லுவான்ல, அவன்கிட்ட பேசுங்க. உங்களை வந்து பிசாசுன்னு சொல்ல பேசாதீங்க. உங்களுக்கு எவன் உங்களை பிசாசுன்னு சொல்றானோ அவங்கள்ட்ட பேசாதீங்க, யாரா இருந்தாலும் சரி. நீ பிசாசு, நீ அதுக்கு போயிருவ, நீ சொர்க்க, நீ நரகத்துக்கு போவ, நீ பிசா, இப்படி சொல்றவங்க பேசாதீங்க. எவன்ட்டையும் பேசக்கூடாது. என்னது? உண்மைதான். நீ யாரு? நீ நீ நரகத்துக்கு போய் பாட்டு வந்தியா? நீ பாத்துட்டு வந்தீங்க? நீ நரகத்துக்கு எப்படா போயிட்டு வந்த? எப்படா போயிட்டு? எங்க டிக்கெட் எங்கடா காட்டு? நரகத்துக்கு போன டிக்கெட் எங்கடா? சொர்க்கத்துக்கு போன டிக்கெட் எங்கன்னு கேளுங்க. எவடா இருந்தா, பாதிரியா இருந்தா தானே, அவங்க முல்லாவா இருந்தானே, என்ன பூசாரியா இருந்தானே, நரகத்துக்கு போறேன்னு சொல்லி நீ போயிட்டு வந்துட்டே பாத்துட்டு வந்தேன்னு கேளுங்க. டிக்கெட் எங்கடான்னு கேளுங்க அவன்கிட்ட. ஆமா, நான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நரகம் சொர்க்கம் இங்கதான் இருக்கு, நம்மக்குள்ளதான் இருக்குன்னு. அது சும்மா போய் சொல்றது இவனுக்கு. ஏங்க இவனுக்கெல்லாம் ஊதாரிங்க. நரகம் சொர்க்கம்னு பேசுறவனா ஊதாரி. உனக்கு என்னடா தெரியும்? நீ அங்க போய் பாத்துட்டு வந்தியா? இது சித்தர்கள் கொள்கைதான் கரெக்ட். உடம்புதே தேவாலயம் சொன்னான். உடம்புதான் தேவாலயம் சொன்னவன் தமிழன். உடம்புதான் தேவ ஆலயம்னு சொன்னான். என்னது?
உடம்பு தான் தேவாலயம். ஆமாம். ம் ம் அழகா எழுதுனா, உள்ளம் பெருங்கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாயிற் கோபுரவாசல் தெல்லறு தெளிந்தாருக்கு சீவனை சிவலிங்கம் தெல்லறு தெரிந்தாருக்கு சீவனை சிவலிங்கம். காற்று தான் கடவுள்னு சொன்னான். காற்று தான் கடவுள்னு சொன்னான். கடவுள். அந்த செல்லறை தெளிந்தவருக்கு சீவனை சிவலிங்கம் அப்படின்னா, தெல்லறை தெளிந்தவருக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவனுக்கு இந்த சுவாசம் தானே கடவுள்ட்டான். அப்ப சுவாசத்தை கடவுள்னா சுவாசத்தை நம்ம என்ன பண்ற? சுவாசத்தை நிறுத்தி பழகிட்ட. தின்னு 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 சுவாசத்தை நீ போக்கடிச்சிடுறீங்க. தின்னு 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 சுவாசத்தை போக்கடிச்சிடுறாங்க. இப்ப நாம என்ன தின்றதெல்லாம் வெளியே எடுக்கிறோம். அந்த சுவாசத்தை போகக்கூடிய உணவு என்னன்னு இருக்கோ அதெல்லாம் வெளியே எடுக்கிறோம். சுவாசத்தை இல்லாமல் செய்கின்ற, சுவாசத்தை போக்கடிக்கிற, சாவை உண்டாக்குற அந்த உணவில வெளியே எடுக்கிறோம். அந்த உணவெல்லாம் வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கிறப்ப உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. பாரு இப்ப நிக்கிறீங்க. நான் இருந்த அதாவது இந்த 8 நாளைக்கு முன்னாடி இருக்கிற பதட்டம் வேற, இப்ப இருக்கிற பதட்டம் வேற. எனக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நான் பாக்குறேன். ஒவ்வொரு நாளும் அதான் இம்ப்ரூவ் பார்க்குறீங்க. ஆமாம். ஆமா, தூக்கம் வருதுன்னு சொல்றது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். இது அப்படியே பதிவாயிட்டு இருக்கு இல்லையா? உண்மைதான். நரம்பு மண்டலம் பாதிச்சவனுக்கு தூக்கமே வராதுங்க. நரம்பு மண்டலம் பாதிச்சவனுக்கு தூக்கம் வராது. ஒரு கோடி ரூபா ஒரு ஊசிக்கு 1 கோடி ரூபா போட்டு ஊசி வாங்கி குத்துனாலும் தூக்கம் வராது. எனக்கு எங்க அம்மாவுக்கு வந்து புற்றுநோய் வந்துருச்சு 40-35 வருஷத்துக்கு முன்னாடி. புரியுதா? தூக்கம் நரம்பு அவுட் ஆயிடுச்சு. நரம்பு அவுட் ஆயிடுச்சு. ஹெவி டோஸ் போடுறாங்க கத்துன்னு கத்துறாங்க. வலி தாங்க முடியல. 10 ஊசி போட்டாலும் தூக்கம் வரல. எத்தனை ஊசி? 10 ஊசி போட்டாலும் அவ்வளவுதான். அப்படியே செத்தே போயிட்டாங்க. ஏன்னா சுத்தம் பண்ண தெரியல. 40 வருஷம் முன்னாடி தெரிஞ்சதை எங்க அம்மாவை காப்பாத்திருப்பேன். 30 வருஷம் முன்னாடி தெரிஞ்சதை காப்பாத்திருப்பேன். ஆனாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னு கேட்டீங்க, அவங்களுக்கு உணர்தல் இருந்தால்தான் காப்பாற்ற முடியும். இதை புரிந்திருந்தால்தான் காப்பாற்ற முடியும். அவங்களே விரும்பணும். என் வீட்டுக்காரி இது விரும்பினாதான் செய்ய முடியும். நான் வந்து வயிற்றுக்கு ஓய்வு அவங்க விரும்பணும். ஆனா அவங்களுக்கு தெரியும் பிரச்சனை. நமக்கு புற்றுநோய் வரும், மாரட போறோம், நமக்கு எல்லா நோய் வரும் அவங்களுக்கு தெரியும். அவங்க சாதாரண உணவுல இருக்கிறாங்க இல்லையா, 3 வேளை 7 வேளை தின்னு இருக்கிறாங்களே, எல்லா நோய் வரும். ஆனா வந்தா தப்பிச்சுக்கு தெரியும். வந்தா ஆமா, இடுப்பு சிறுத்து மார்பு பெருக்கணும். அப்பதான் ஆரோக்கியம். இடுப்பு சிறுக்கணும். தொந்தி இருக்கவே விடாது. தொந்தி இருக்கிறவங்க என்னைக்கும் தேர மாட்டாங்க. அவங்க திண்ணி பண்டாரன்னு அர்த்தம். தொந்தி இருக்கிறவன திண்ணி பண்டாரம் தானே அர்த்தம். தொந்தி பெருத்தவன் தான் இந்த உலகத்துல இருக்கிற 90-80 பேர் திண்ணி பண்டாரம் தான். இன்னும் சொல்லுவாங்க, அவ வந்து உண்டி உருட்டிம்பாங்க. கேவலமா பேசுவாங்க. தின்னுட்டே இருக்கவனை பார்த்து கேவலமா பேசுவாங்க. அதனாலதான் ஒருவேளை இன்பான் யோகின்னு எழுதி வச்சான் தமிழ்ல. ஒருவேளை இன்பான் யோகின்னு எழுதி வச்சான். ஒருவேளை இன்பான் யோகி. நீங்க 3 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடுறீங்க. யோகியா இல்லாம என்னது நீங்க? அப்புறம் இதெல்லாம் நாங்க நடைமுறை கொண்டு வரோம். என்னது? இப்ப 3 வேளை இன்பான் யோகி. 3 வேளைக்கு ஒருக்கா சாப்பிடறவன் எப்படி சாவான்? 3 வேளைக்கு ஒருக்கா, அது 3 நாளைக்கு 72 மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடுறீங்க. அது சுத்தப்படுத்துற உணவு சாப்பிடுறீங்க. இந்த சுத்தப்படுத்துற உணவுன்னு என்னன்னு மலேசியாவுக்கும் தெரியாது, தமிழ்நாட்டுக்கும் தெரியாது, இந்தியாவில் உலகத்துல எவனுக்கும் சுத்தப்படுத்துற உணவுன்னு என்னன்னே தெரியாது. என்னது அது சுத்தப்படுத்துற உணவு? நீங்க சொன்னீங்களா தொடப்பக்கட்டை? தொடப்பக்கட்டை அப்படின்னீங்க. ஆமா, அது நம்ம குடல்ல எல்லாம் சுத்தப்படுது. தொடப்பக்கட்டை மாதிரி. தண்ணீர் என்பது மொத்தத்தையும் சுத்தப்படுத்தும். காய்கறி என்பது குடலை மாத்திரம் சுத்தப்படுத்தும். 2 விஷயமா இருக்கு. தண்ணீர் வந்து அனைத்தையும் சுத்தப்படுத்தும். மலச்சிக்கல் வந்தாலும் போக்கிடும். ஆமா, தண்ணீர் 1/2 லிட்டர் சேர்த்து அடிச்சாவே அடிச்சுட்டு போயிடும். சில பேர் இளநீ சாப்பிட்டா சில பேருக்கு வெளிக்கு போகும். பழைய சோறு தண்ணி சாப்பிட்டா வெளிக்கு போகும். பழைய சோறு இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து இரவுல ஊற வச்சிருவாங்க. அந்த கண்டுபிடிச்சா பாருங்க, மிகப்பெரிய அருமையான கண்டுபிடிப்பது. அந்த காலத்துல அரிசி நேரடி அரிசி சாப்பிட்டா கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு சோறாக்கி குழஞ்சி வச்சு அதுல வெங்காயம் போட்டுருவாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு தண்ணி நிறைய ஊற்றி இரவுல வச்சிருவாங்க.
அதுக்கு பேரு தெளிநீர்னு பேரு. அதுக்கு ஆமா அதுக்கு பேர் தெளிநீருன்னுபாங்க. தெளிநீர், அன்னநீரும்பாங்க. அன்னக்காடி தெளிநீர்னு சொல்லுவாங்க. அன்னக்காடி தெளிநீர், பழைச்சொட்டு நீரும்பாங்க. அது தேவ அமிர்தம்னு வேற சொல்லுவாங்க. என்னது? தேவ அமிர்தம். ஏன்னா அந்த இரவு 12 மணி ஊறுறப்ப உள்ள இருக்கிற கெட்டு போன ரசாயனம் பூரா வெளியே ஓடிடும். காத்துல அந்த மந்த வாயு எல்லாம் வெளியே போயிடும். அந்த தண்ணி போய் என்ன பண்ணும்னா அந்த சோத்தை உடைக்க ஆரம்பிச்சோம். உடைச்சு உள்ள இருக்கிற கேஸ் பூரா வெளியே தள்ளி விட்டுரும். கேஸ் பூரா வெளிய வந்துரும். வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா 95 விழுக்காடு தூய்மையா இருக்கும். அதை சாப்பிட்டீங்கன்னா பாக்டீரியா நல்ல பாக்டீரியா அதிகமாகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நல்ல பாக்டீரியா அதிகமாகுது, பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகுது. அது வந்து ப்ரோபயாட்டிக் ஃபுட்டுங்கிற ஹை கிளாஸ் வாட்டருங்கிற ஹை கிளாஸ், அதாவது தலை சிறந்த பான நீருங்கிறான். தலை சிறந்த பான நீர். மழைநீர். ஆமா. எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுங்கிறான், கார்போஹைட்ரேட் இருக்குங்கிறான், ஆக்சிஜன் இருக்குதுங்கிறான், எல்லாமே இருக்குதுங்கிறான், உடம்புக்கு நல்லதுங்கிறான், என்னென்னமோ சொல்றான். அதை பத்தி பழைய சோறு தண்ணிக்கு அவ்வளோ பெருமை கொண்டு சொல்றான். இன்னைக்கு இந்தியாவில இருந்து பழைய சோறு தண்ணி ஊற வச்சு ரெடி பண்ணி பாட்டில் வந்து ரைஸ் வாட்டர்னு அனுப்புறாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. ஒரு பாட்டிலோட விலை வந்து $10 $5 போகுது. ரைஸ் வாட்டர். ஆமா. என்னடான்னு கேட்டா பழைய சோறு தண்ணி, என்னடான்னு கேட்டா பழைய சோறு தண்ணி ரைஸ் வாட்டர் போயிட்டு இருக்குது. அமெரிக்கா வாங்கி அதை குடிச்சிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? மாதிரி நான் பேசுவேன். சரியா? நன்றி. ஓகே. ரொம்ப நன்றி.